4 விஷயம் ஜப்பானியர்கள் சொல்றத சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. நம்பர் 1, எது உன்னுடையது இல்லையோ அதை தொடாத, அதை எடுக்காத. எது உன்னுடையது இல்லையோ அதை தொடாத, அதை எடுக்காதே. Don't touch or don't take it which is not belongs to you. இரண்டாவது, எது சரி இல்லையோ அதை செய்யாதே, which is not right, don't do it. ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன் இதெல்லாம். தேர்ட், எது பொய், எதில் உண்மை இல்லையோ அதை சொல்லாத. எது சரியில்லையோ, எது பொய்யோ, எதில் உண்மை இல்லையோ அதை சொல்லாதே. இன்னிலிருந்து எவ்வளவு பெரிய சுதந்திரம் தெரியுமா அது? பொய் சொல்றதுலயும் உண்மை சொல்றதுலயும் இருக்கிற பெரிய பிரச்சனை சொல்றேன். பொய் சொன்னா தனியா ஞாபகம் வச்சுட்டு இருக்கணும், உண்மையை சொன்னா ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எது உண்மையோ அது உண்மை. உண்மையாக இரு, உண்மையை சொல், பொய்யை சொல்லாத. அடுத்து, எனக்கு எது உனக்கு தெரியாதோ அதை பற்றி பேசாதே, மௌனமா இரு. நாங்க டீச்சர்ஸ் எதிர்கொள்ளுகிற ஆக பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? உனக்கு ஒண்ணும் தெரியாதுங்கிறது உனக்கு தெரியாது, நிரம்பி இருக்கிறாய். அதில் எப்படி எங்களுடைய அறிவை நிரப்புவது? எது உனக்கு தெரியாதோ அதை பற்றி பேசாத, மௌனமாக இரு, கற்றுக்கொள். யாருக்கும் கேடு நினைக்காத. மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவர் கேடு. குறள். யாரை பற்றியும் கேடு நினைக்காதே, யாரும் கெட்டு போக வேண்டும் என்று நினைக்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடுத்த கட்டத்திற்கு போ. Have analytical thinking, have critical thinking. திரும்பி திரும்பி இதை நான் சொல்லுகிறேன். உன்னோடு பேச வேண்டும் என்பதற்காக, தமிழ்நாட்டில் என் குழந்தைகளை நான் சந்திக்க வேண்டும் என்பதற்காக நான் சில ஹோம்வொர்க் பண்றேன், நான் சில விஷயங்களை படிக்கிறேன். உனக்கு இந்த வயதில் புரியாத அந்த இருட்டு பக்கங்களின் மீது நான் வெளிச்சம் பாய்ச்சுகிறேன். நான் இப்ப சமீபத்துல ஒரு படம் பார்த்தேன், ஒரு 10 நாள் இருக்கு. எனக்கு தெரியல, அது உனக்கு சொல்லணும்னு தோணுது. எத்தனை பேருக்கு இங்க பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட்பா? பிசினஸ். அவன் எவ்வளவு வெறித்தனமா இருக்கிறான் பாரு. ஒரு பையன் ஏழைங்க, பாம்பேக்கு வரான், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்குள்ள உள்ள நுழையணும். நான் நியூயார்க்கு போகும்போது பார்த்திருக்கேன். அந்த நியூயார்க் அந்த ஸ்ட்ரீட்ல ஸ்டாக்குக்கு அவங்க தானே ஒரு புல் இருக்குல்ல, அது இப்படி இருக்கும், அந்த ஒரு கோல்டன் கலர்ல ஒரு புல் இப்படி வச்சிருப்பான். பார்த்திருக்கேன். அது என்ன, அது புல் அப்படிங்கிறது அது பெரிய ஐகான். அது ஏன் ஸ்டாக்கு அது வச்சிருக்காங்க, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு ஏன் அதை வச்சிருக்காங்கன்னு நான் யோசிச்சு பார்க்கறேன். நீ யோசிச்சு பாரு, ஏன் அதுன்னு. பொருத்தமான மிருகம் அது. இந்த புல்லுங்கிறது பொருத்தமான மிருகம், அப்படி வெறித்தனமா அப்படி நிற்கும். பாம்பேல இருக்கக்கூடிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அந்த பில்டிங்குள்ள அவனுக்கு வேலை வேணும். வேலை வாங்கிட்டானா அவனுக்கு பர் மந்த் 3 crore சம்பாதிப்பான். அவனுக்கு அவ்வளவு மூளை வெறி, ஆனா ஏழை. உள்ள வேலை கிடைக்கணுமே. உங்க எல்லாருக்கும் சொல்றேன் குழந்தைகளை, இந்த ஸ்பீக்கரு, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரு, டீச்சரு, பெரிய சங்க தலைவர் இதெல்லாம் மறந்துரு. உங்ககிட்ட ஒரே விஷயம் சொல்றேன், லைஃப் வில் கிவ் யூ தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது அலர்ட்டா இருக்கு. இப்போ இங்க சமீபத்துலங்க, இப்போ என் மனசு, நான் தாய் இல்லையா, என் கிளாஸ்ல யாரும் ஃபெயில் ஆக விட்டது இல்லை. நீங்க எல்லாம் யாரும் ஒரு பிள்ளை ஃபெயில் ஆகி அழுதாலும் ஈரல் கலங்கிருங்க எனக்கு. என்னால் தாங்கவே முடியாது. பொம்பளை பிள்ளையோ பையனோ நின்னு ஃபெயில் ஆயிட்டு அழறத ஐ cannot see them. ஒரு பையனுக்கு வாய்ப்பு கிடைக்குது, மாவட்ட ஆட்சியர் நிக்கிறாங்க, அந்த டீச்சர் சொல்றாரு, இந்த பையன் ஏதோ உங்ககிட்ட சொல்லுமா, 30 seconds கிடைக்குதுங்க அவனுக்கு. அவங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, அப்பவே சாங்ஷன் பண்ணிடுவாங்க, கூப்பிடுங்க. வந்தாங்க. அந்த பையன் சூப்பர் பையன். ஆனா என்ன, பேண்ட சுடிதார் மாதிரி தச்சிருக்கான், தலையை ஃபுல்லா கொந்தி விட்டு இருக்கான், காதுல ஒரு கம்மல் போட்டு. ஏன் அதை போட்டான்? ஆனா பிள்ளை நல்லா படிக்கிற பிள்ளைன்னு டீச்சருக்கு தெரியுது. ஆனா இதெல்லாம் மாத்திக்க மாட்டேங்கிறான், வந்து நிக்கிறான். அந்த மாவட்ட ஆட்சியர் அதையெல்லாம் தாண்டி பாக்குறவங்க தானே மாவட்ட ஆட்சியர். குழந்தையினுடைய கேப்பபிலிட்டியை பார்க்கணும், கேலிபரை பார்க்கணும்னு அவனை பார்க்கறேன். எஸ், அந்த நிமிஷம் பார்த்து அவனுக்கு ஒரு ஃபோன் வருதுங்க. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 நாள் தூங்க மாட்டேன், நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 நாள் சுத்தமா ஃபோன். அவன் அந்த ஒரு ஃபோன் காலாவது அந்த டோனையும் வச்சிருக்கலாம், அடுத்ததோட சேர்த்து இன்னொரு ஃபோன் கால் டோனை வச்சிருக்கான். மாட்டிக்கிட்டான ஒருத்தர் காப்பாத்தணும், மாட்டிக்கிட்டாங்க ஒருத்தர் காப்பாத்தணும். அவங்க கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படியே போயிட்டாங்க தாண்டி. He lost the opportunity. அந்த ஒரு செகண்ட் எங்க இருந்தோ சேர்த்து வச்ச நம்முடைய கர்மா அங்க வந்து வெடிக்குது. பிசினஸ் பாருங்க, அந்த பையன் உள்ள நுழையிறான், அவனுடைய ட்ரெஸ் கிழிஞ்சிருக்கு, மறைச்சுக்கிட்டு உள்ள வரான், வெளியில அனுப்புறாங்க. அடுத்த நாள் என்னமோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த பின் கின் எல்லாம் வச்சுட்டு டக் பண்ணிட்டு ஃபார்மல்ல வரான் மேடம். அப்படியே தாண்டி அப்படியே உள்ள வந்துட்டான்.
லிஃப்ட் கிட்ட நிக்கிறான். நீங்க வேணா அந்த படத்தை போட்டு பாருங்க. லிஃப்ட் கிட்ட நிக்கிறான். அந்த பாஸ் உள்ள நுழையிறாரு. என்னன்னு தெரியல, எல்லா செக்யூரிட்டியும் தாண்டி அவனும் நுழைஞ்சிட்டான். அந்த அந்த லிஃப்ட்ல நுழைஞ்சிட்டான். 30 செகண்ட்ஸ்ங்க மேல போறதுக்கு. 30 செகண்ட்ஸ்ல அவன் கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க அந்த பாஸ. சார் போறாங்க உள்ள. ரவுண்ட் டேபிள் உட்கார்றான். ஒரு நிமிஷம், tell us about yourself. பேசுறான். கரெக்டா 1 minute முடியுது அப்படிங்கிறார். அவன் ஸ்டாப் பண்ணிட்டான். சர்வ் ஹிம் டீ அப்படிங்கிறார். டீ கொண்டாந்து வைக்கிறதுக்கு 10 செகண்ட் பார்க்கறார். டைம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஹேவ் டீ அப்படின்னு அவன் எடுக்கிறான். அப்படியே வச்சுட்டான். சூடா இருக்கு. அவன் பேரை சொல்லி சொல்றாரு. அந்த கப்புல துப்பு சார், துப்புப்பா சார், இட்ஸ் அன் இன்டர்வியூ, இட்ஸ் யுவர் எக்ஸாமினேஷன், துப்புங்கிறார். அவன் அப்படியே துப்புறான். இந்த ரூம்ல 4-5 பேர் இருக்கும். 10 ரூபாய் தான் இந்த டீயினுடைய விலை. இந்த ரூம்ல வித்துருன். நீ வந்துருவ, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்துருவ, நான் பெனிஃபிட் கொடுப்பேன், எல்லாம் பண்றேன்றல. உன் கையில டீ இருக்கு. 10 ரூபாய் தான் டீ. நாங்க எல்லாம் கன்சியூமர்ஸ் இருக்கோம், வித்துரு. அவன் 2 போய் ஒன்னும் இல்லை. எப்படி தெரியுமா இருக்கு? நிஜமாவே புல்லு மாதிரியே இருக்கு எல்லாம். அவங்களை எப்படி பாக்குதுங்க எல்லாம். பார்த்தாங்க. 10 செகண்ட் தாங்க இருக்கு. ஒன்னும் செய்யல. பாக்கெட்ல இருந்து 10 ரூபாய் எடுத்து போட்டு, சார் இதை நான் எனக்கே வித்துட்டேன் சார்னு எடுத்து குடிச்சிட்டான். He was selected. ஏங்க, நான் துப்புன டீயை மத்தவங்க கிட்ட விற்க முடியாது, 10 ரூபாய் தானே, அது நான் எனக்கே வித்துக்கலாங்கிற திங்கிங் வரணும்ல அவனுக்கு. ரிஸ்க் டேக்கிங் ஃபேக்டர். How will you take the risk taking factor? How will you grab it? ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நம்மில் பல பேருக்கு தெரியாத இந்த ஒபீடியன்சியால நாம மிகப்பெரிய உயரங்களை அடையலாம். கடவுளுக்கு முன்னால எப்படி நிற்க வேண்டும்? நான் இஸ்லாம் மதத்தை சார்ந்தவன். சர்வமும் ஒடுங்கி நிற்கணும். I stand before you, Allah. With all my submission, I stand before you. அப்படி நிக்கணும். சப்மிஷன் பேர் அதுக்கு. பெருமாள் முன்னால் எப்படி நிப்பீங்க? அவருடைய பாதம் உங்கள் தலையில் வைக்கும்போது எப்படி? கர்த்தருக்கு முன்னால் எப்படி நிப்பீங்க? முட்டிக்கால் போட்டு நிப்பீங்க. எல்லாம் என் சித்தத்தின்படி இல்லை இறைவா, உன் சித்தத்தின்படி என்னை வழி நடத்துவாயாக. இந்த ஒபீடியன்சி இருக்குல்ல, இந்த ஒபீடியன்ட்டா நீங்க இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை நீங்கள் பெறலாம். முக்கியமா எந்த இடத்தில் இருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் பணிவுடன் இருங்கள். இலக்கை நோக்கி பயணிங்கள். ஆசைகளுக்கு பலியாகாதீர்கள். விவேகானந்தர் சின்ன வயசுல நான் கேட்டிருக்கேன். எங்க அப்பா என்ன கூட்டிட்டு போவாரு. ஒரு கோயில்ல யாரோ பேசிட்டு இருக்காங்க. திருவொற்றியூர் கோயில். அப்படிதான் எனக்கு அது ஞாபகம். அப்பா அப்படியே வாசல்ல என்னை விட்டுட்டு உள்ள பிரசங்கம் நடக்கும். கேளும்பார். Will you believe this? நான் இன்னைக்கு ஸ்பீக்கரா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறேன்? காதுகள் தான் காரணம். கண்களும் காதுகளையும் நன்றாக பயன்படுத்தினேன். அதனால் வாயில் இருந்து சொல் ஒழுங்காக வருகிறது. இதையே பேசிட்டு இருக்க கூடாது. இன்றைக்கு புதுமை பெண்களுக்கு மிக முக்கியமான ஒரு கருத்தை சொல்றேன். இந்த முக்கியமான கருத்தை சொல்லுவதற்கு முன்னால் புதுமை பெண்கள், இந்த கல்லூரிக்கு படிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய பெண்கள், just do understand what is your trait. உங்களுடைய ட்ரைட்டை புரிஞ்சுக்கோங்க. அந்த ஆளுமை திறனை, இந்த பண்பு திறனை புரிஞ்சுக்கோங்க. வீட்டில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சாக்லேட் கிடைக்கும் because you are a girl. சமூகத்தில் யாரும் எக்ஸ்ட்ரா சாக்லேட் கொடுக்க மாட்டார்கள். கொடுத்தால் அதற்கு பின்னால் வேறு நோக்கம் இருக்கும். Don't expect extra chocolates. பொதுவெளியில் குறைவாக பேசுங்கள். எங்கே பேச வேண்டுமோ அந்த இடத்தில் பேசுங்கள். யாரையும் முன்முடிவுகள், ஜட்மெண்டலா யாரையும் பார்க்காதீர்கள். Stay alert, be serious. ஒரு வெளியில் உலவுகின்ற, நான் எல்லாம் தந்தம் வைத்த தனி யானை போல் என் காட்டிலே இந்த ஃபீல்டுல சுற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேச்சாளர். யாருக்கு கீழே நான் இல்ல. இவங்க தலைமையில அவங்க தலைமையில எல்லாம் இல்ல. நான் ஐ எம் லைக் அ டஸ்கர். இப்போ கூட தனியா தான் வந்தேன். கனடா, அமெரிக்கா எங்க போறதா இருந்தாலும் தனியா தான் போவேன். போய் பேசிட்டு தனியா தான் திரும்புவேன். யுவர் ட்ரைட். நான் மேடையில் தான் பேசுவேன். பொது இடங்கள்ல ஸ்டே சீரியஸ் மை டியர் கேர்ள்ஸ். ஸ்டே சீரியஸ். உங்களுடைய உடை, உங்களுடைய வாய், உங்களுடைய கண்கள், உங்களுடைய பாடி லாங்குவேஜ் அப்படி வச்சிருங்க. இட் இஸ் யுவர் வெப்பன். இட் இஸ் யுவர் வெப்பன். டோன்ட் லெட் இட் டவுன். நிறைய சிரிக்காதீங்க. நிறைய சொற்களை பேசாதீர்கள்.
ஸ்டே அலர்ட். ஏனென்றால் இந்த ஆண்கள் இந்த சேர்ல உட்கார்றதுக்கு ஒரு 100 வருஷம் உழைச்சிருப்பாங்க அவங்க. பட் பெண்கள் நாம உட்கார்றதுக்கு 1000 ஆண்டுகள் போராடி இருக்கிறோம். 1000 ஆண்டுகள். அது இல்லாமல் இந்த சீட் நமக்கு கிடையாது. இதோ இந்த சீட் கிடையாது, இதோ அவங்களுக்கு அந்த சீட் கிடையாது. வரும் குழந்தைகளை. எனக்கு வரலையா? வரும். ஏன் மேடம்க்கு வரலையா? வரும். வரும். சிச்சுவேஷன் வரும். பலவீனப்படுத்துவதற்கு விஷயம்